பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி அலங்கார வாசல் தேவாலயத்தில் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் வந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், யூடியூப் சேனல் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஏவிஎல் டிகே மியூசிக் உலகம் முழுவதும் பார்க்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நேயர்களுக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வாராக. வருஷத்தை நன்மை நாள் முடிசூட்டின தேவகுமாரனுடைய வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா 58:11 ஒருவர் எடுத்து வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவரட்சான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாரு. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவன் வற்றாத நீரூற்று போல இருப்பாய். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எல்லாரும் கர்த்தருடைய அன்பான தேவ பிள்ளைகளை வாக்குத்தத்தம் கொடுத்து, வாக்குத்தத்தினாலே ஓராண்டு காலத்துல இன்னும் ஒரு மாதம் முடிவில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த ஆராதனையில இந்த வாக்குத்தத்தங்களை நம் செவி கேட்கும்படி வந்த ஒவ்வொருவருக்கும் இறை ஆசீர்வாதம் எப்போதும் இருப்பதாக. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம்னு தேவன் சொல்லுகிறார். அப்போ யாருக்கு பயப்படுறோமோ பயப்படலையோ, நம்ம யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போ வாக்குத்தத்தங்கள் எப்படின்னா, உன்னை எப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம்? வற்றாத நீரூற்று போல ஒரு கணத்துல நீர் சுரந்து கொண்டே இருக்கும். பக்கத்து கணத்துல தண்ணி இருக்காது. அது ஒரு ஆச்சரியம். வற்றாத நீரூற்று அப்படின்னா உன் குடும்ப ஆசீர்வாதம் வற்றி போகவே கூடாது. எப்படியாகிலும் எந்த ரூபத்திலே ஆகிலும், ஒண்ணு கிழக்கு இருந்தோ இல்ல மேற்குல இருந்தோ இல்ல வடக்குல இருந்தோ தெற்குல இருந்தோ, ஒரு பக்கம் கதவு அடிப்பட்டா ஒரு பக்கம் கதவு திறக்கப்படணும், ஒரு பக்கம் கதவு அடிக்கும். எப்படி ஆகிலும் கர்த்தருடைய கிருபை வாக்குத்தத்தங்களை நிறைவேறும்படி நாம தான் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி எப்போ அவர் நம்பிக்கையோட அவர் சமூகத்தில் இறைவனை தேடும்படி ஒரு நல்ல ஒரு உணர்வு உனக்கு இருக்கும்போது கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சமூகத்திலே இந்த இரத்தத்தின் சரீரத்தை மானம் பண்ணும்படி காத்திருந்தவர் கொடுத்த வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். உபாகமம் 28:12 ஆசீர்வாதமான வார்த்தை கேளுங்க. ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்குவோம். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எவ்வளவு பெரிதான ஒரு அற்புதமான பியூட்டிஃபுல்லான அந்த வாக்குத்தத்த வார்த்தை பாருங்க. அழகு நிறைந்த வார்த்தை. எப்படி? முதல்ல தேசம் குளிர்ந்து இருக்கணும். தேசம் குளிர்ந்தா தானே நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். தேசத்துல செழிப்பு இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும், மழை இருக்கணும், பசுமையா இருக்கணும். அப்பதான் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படவும். அப்போ தேசம் செழிப்பா இருந்தா தான் உனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பின் மெச்ச கர்த்தர் உனக்கு கொஞ்சத்தை கொண்டு தேவன் பெருக செய்கிற தேவன். 2 மீன் 5 அப்பம் இருக்கணும், ஏதோ கொஞ்சம் இருந்தா தான் உற்பத்தி ஆக்குவார் ஆண்டவர். ஒரு சகோதரிக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் தான், அந்த எண்ணெயை கொண்டு குடும்பத்தோடு ஜெபம் பண்ண சொல்றாரு. அந்த குடங்கள் எல்லாம் நிரம்பும்படியாய் கர்த்தர் செய்கிறார். அப்போ என் அன்பு தேவம் பிள்ளைகளே, அப்போ எப்படியா கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆஸ்வதிக்கப்படவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எல்லாம் எங்க இருக்குது? மேலதான் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய ஆசீர்வாதம் பெரிய பெரிய லாக்கருங்க போட்டு பூமியை தோண்டி சுரங்க பாதை வச்சு லாக் பண்ணிருக்காங்க. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா சுவிஸ் பேங்க்ல என்ன பண்ணிருக்காங்க,
பல பல ஏழை வைத்தறிச்சல், ஏழைங்க பணம். அவன் ஏரோட்டி சம்பாதிக்கல, நடுநட்டு சம்பாதிக்கல, செங்கல் எடுத்து சம்பாதிக்கல, கொத்தனார் வேலை செஞ்சு சம்பாதிக்கல, ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சு சம்பாதிக்கல, உழைச்சி சம்பாதிக்கல, திருடி சம்பாதிச்சு எத்தனையோ மில்லியன் கோடிகளை சுவிஸ் பேங்க்ல வச்சு சீல் பண்ணி வச்சிருக்கான். எத்தனையோ பேருடைய பணம் சுவிஸ் பேங்க்ல அனாதையா கெடுக்குது. ஆள் செத்து போயிட்டான், எடுக்க முடியாது. பெரிய பெரிய லிங்க் பாஸ்வேர்டு, அவங்க போய் கயிறு வைக்கணும், அவங்க போய் காலில் நிக்கணும், அவங்க கண்ணு பார்த்தா தான் அந்த லாக்கர் திறக்கும், கிடக்குது. ஆனா அன்று சொல்லுகிறார், வானச்சத்தை நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்தி கேட்கிற தெய்வத்துடைய பிள்ளைய, நீ அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கிற பிள்ளையா கர்த்தர் நம்மள வைக்கணும். அல்லேலூயா. எப்படி வைக்கணும்? கொடுக்கணும். கொடுங்கள், கொடுங்கள், கொடுங்கள். ஏண்டான்னா ஆண்டவர் கொடுத்தார், கொடுத்தார், கொடுத்தார். அப்பம் கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார், ஆசீர்வாதம் கொடுத்தார், சுகம் கொடுத்தார், வல்லமை கொடுத்தார், அபிஷேகம் கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார், அவர் ரத்தத்தை கொடுத்தார், அவர் சரீரத்தை கொடுத்தார், கடைசியில தன் ஜீவனையே கொடுத்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஒரு அபாலா ஷக்காரா. அதுபோல கொடுக்க வேண்டிய அளவுக்கு நீ எங்க இருக்குது ஆசீர்வாதம்? எங்க இருக்குது? வானத்துல. பண்டசாலைய திறங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஓனரை கேட்டா அட்வான்ஸா ஒரு 5000 தருவாரு, அது மாசம் மாசம் முடிச்சுப்பாரு. ஊழியக்காரனை கேட்டா ஒரு முறை கொடுப்பாரு, 2 முறை கொடுப்பாரு. அப்புறம் கத்துடைக்கல, அவருக்கும் தேவைகள் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரு, சொந்தக்காரு, பந்தக்காரு கேட்டா ஏதோ அவங்களால முடிஞ்சது கொடுப்பாங்க, அதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஆனா கொடுத்ததை திரும்ப கேட்காத ஒருவர் இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படியா? நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்க நம்ம பழகும் போது அவருடைய ரத்தத்தின் சரித்திரம் வானம் பண்ண வந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, தரித்திரங்களை மாறணும்னா, உன்னுடைய கஷ்டங்கள் மாறணும்னா, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படணும்னா ஒருவரிடத்துல தான் நீ போராடி ஜெபிக்கணும். கர்த்தருடைய கிருபையில அவர்கிட்ட தான் நீ கேட்கணும். ஆண்டவரே, வானத்தின் பலகணைகளை திறப்பீராக, என் தகப்பனை என்னுடைய ஆசீர்வாதங்களை செலுக்கும்படியா வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால முடித்து அந்த கரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை ஒளிவிடத்தில் இருக்கிற புதை பொருள்களையும் என் தெய்வமே எனக்கு தருவீரா என்று சொல்லி நீ யார கேட்கணும்னா உன்னை படைத்த தெய்வமாகி இயேசு பெருமான கேட்க. வாசிக்கலாம். அதே 28 உபாகம் 28:2 வாசித்து பாருங்க. இங்கதான் கர்த்தர் பேசுறார். நல்லா வாசிங்க. இன்று கர்த்தருடைய மகாபெரிய நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில வந்து உனக்கு பலிக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மேல பலிக்கணுமா பலிக்கூடாதா? சிலர் சொல்லுவாங்க, அவ கருணாக்களை போய் நிக்காதடி, சொன்னா சொல்லு அப்படியே பழிச்சிடுடி அப்படின்னு. பலிக்குதா பலிக்கலையா? அவ முகத்துல முழிக்காதடி, போற காரியம் பலிக்காது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம், யாரோ அவங்க வராங்க, அது சரியில்லாத ஆளு, உள்ளவாடி உக்காரி, சரி கொஞ்சம் தண்ணி குடுறீங்க, எங்க இந்தாங்க தண்ணி குடிங்க, உக்காருங்க. ஓயும் ஓயும் அவன் மூஞ்சியத்துல மூல போற காரியம் வழங்குமா? ஆனா ஆண்டவர் சொல்றார், பழிக்கணும், உனக்கு பழிக்கணும். சில காரியங்கள் பழிக்காம இருக்குது. இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை, உன் பிள்ளை ஏற்ற நேரத்துல அந்த பருவம் வந்து கூட அந்த பெண்ணுக்கு நடக்க வேண்டியதான சுபகாரியங்கள் நடக்காம பழிக்காம தடபண்ணு கிடக்குது. ஏண்டான்னா கர்த்தரை நம்பாம, தேவனை நம்பாம, பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளைதான், ஊழியத்துல வளர்க்கப்படுற பிள்ளைதான், இன்னும் மகளுக்கு வர வேண்டிய அந்த நல்ல நிகழ்ச்சி இன்னும் வரல, வேதனைப்பட்டு அழறியா? கர்த்தர் சொல்றாரு, ஏதோ எங்கேயோ இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம்,
அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது. யார் சொல்லுக்கு? ஆண்டுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதம் பலிக்கும். அல்லேலூயா. அப்போ யார் மூலம் தான் கர்த்தர் பேசுறாருன்னா, பலிபீடத்துல ஊழியக்கார் மூலமா கர்த்தர் பேசுறாரு. உன் ஆசீர்வாதம் பலிக்கணும்னா சொல்லும் சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க. சொன்ன சொல்லு பழிச்சிச்சுன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னே தெரியாது. எப்படி வருதுன்னு தெரியாது. பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினால எத்தனையோ சாட்சிகளை என்னால சொல்ல முடியும். அப்போ உபாகம் 28:2 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு முதல்ல நீ செவி கொடுத்து இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையில வந்து உனக்கு பலிக்கணும்னா, நீ கடன் கொடுக்கல, கடன் வாங்குற அப்படின்னா கீழ்ப்படியலன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு ஒன்னும் பலிக்கலன்னு அர்த்தம். ஏன் பலிக்கல, ஏன் வாங்குற? ஒரு ரத்தத்தை சரீரத்தை மானம் பண்ண வந்த அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை என்னோட கூட திருப்புங்க. ஆதியாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் எதனால நடக்குது, ஏன் ஒரு மனுஷனுடைய குணாதிசயம் இப்படி மாறி போகுது, ஏன் ஒரு மனிதனை ஆசீர்வத்தும் ஒரு மனுஷனை சபித்தும் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 6, 7 ஒரு வாசிக்கலாம். ஆதியாகமம் 37, 6, 7 அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்க. யோசேப்பு பேசுறாரு. நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்க. நாம் வயலில அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். தேவ பிள்ளைகளை ஒரு சொப்பனம் பார்க்கிறாங்க. யாரு யார் சொப்பனம் பார்க்கறது? யோசேப்பு சொப்பனம் பார்க்கிறாரு. சொப்பனத்தை கொடுக்கறது யாரு? சொப்பனத்தை கொடுக்கறது யாரு? பரிசுத்த ஆவி கொடுக்கறது யாரு? ஆசீர்வாதத்தை கொடுக்கறது யாரு? துன்பத்தை கொடுக்கறது யாரு? கடவுளுடைய கிருபையால் ஒரு வளர்ச்சியை கொடுக்கறது யாரு? எல்லாமே ஆண்டவர் தான். ஆண்டவர் கொடுக்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது? தடை பண்ணக்கூடாது. சொப்பனத்தை தன் குடும்பத்தில் சொல்றார். வயலில அறப்பறுத்து இருக்கும் போது அந்த அறப்பறுத்து நான் கீழே வச்ச அரிக்கட்டு எல்லாம் நிமிர்ந்து நிக்குது. அல்லேலூயா. நின்னிருந்த அந்த அரிக்கட்டு எப்படின்னா, நெல்மணி கதிருங்க, விளைஞ்சாச்சு, பழுத்தாச்சு, அறுவடைக்கு தயாரா இருக்குது. எல்லாரும் அறுக்கிறாங்க, எல்லாரும் போய் எத்தனை போயிட்டு அறுக்கிறாங்க, எல்லாரும் அறுத்து 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 அரிங்களை வச்சுன்னு போயினே இருக்கிறாங்க. ஆனா யோசேப்பு அரிக்கட்டுகளை அரிஞ்சு வைக்கிறாரே, அது நிமிர்ந்து நிக்குது அப்படின்னு ஒரு சொப்பனம் அந்த குடும்பத்துல சொல்றாங்க. அந்த தேவ மனுஷன் பாருங்க, வாசிங்க 37:11 அவன் சகோதரர் அவன் மேல பொறாம கொண்டாங்க. அவன் தகப்பனும் அவன் சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டான். அல்லேலூயா. இப்போ ஒரு சம்பவம் சொன்ன உடனே அந்த குடும்பத்துல என்னடான்னா பொறாம. ஆசீர்வாதம் வராதுக்கு காரணம் என்ன? பொறாம. யோசிச்சு பாருங்க, உள்ளத்துல என்ன இருக்கும்? பொறாம. நம்ம சபையில கூட ஒரு சகோதரி கர்த்தருடைய கிருபைனால ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிகழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, எப்படி வந்துச்சு பணம், எப்படி வந்துச்சு பணம், எப்படி வந்துச்சு பணம், எப்படியோ வந்தது, உனக்கு என்னடி அம்மா, உங்ககிட்ட கேட்கல நாங்க. பொறாம. உனக்கு 100 வீடுக்குது, எங்களுக்கு ஒரு வீடு இருக்கக்கூடாதா? நீ 100 சவரம் வச்சிருக்கிற, என் பிள்ளைங்க ஒரு 20 சவரம் வச்சிருக்க கூடாதா? என்ன பொறாம. ஆனா ஒரு மனிதனுக்குள்ள பொறாமை இருக்குன்னு வச்சுக்கல, சொன்னத வேறு மாதிரியா சொல்லுவான்.
வேற மாதிரியா சொல்லுவா. ஏன்? பொறாம உள்ள போனா, அந்த இடத்துல போனா இன்னும் நீ உயருவ, இன்னும் நீ ஆஸ்வதிக்கப்படுவ அப்படின்னு சொல்லி பொறாமைனால அதுங்களை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது வாழ்க்கையை பார்த்தா தெரியும், அந்த வளர்ச்சியை பார்த்தா தெரியும், வாயின் வார்த்தையை பார்த்தா தெரியும். இது வரைக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்காது. இல்லாத இருக்குதுன்னு இருக்குது, இல்லாதன்னு சொல்லும். ஏன்? பொறாம. மேல ஒரு மனுஷன் பொறாமையா இருக்கிறான்னு வச்சுக்க, ஒண்ணு இல்ல, நல்லா பேசுவாங்க. டைம் ஆகி போச்சு, வீட்டுக்காரர் வந்துட்டு இருப்பாரு, கொஞ்சம் பார்த்தா உப்பு டப்பால உப்பு இருக்காது. பக்கத்து வீடு தான், உங்ககிட்ட அம்மா கொஞ்சம் உப்பு கொடுமா, டைம் ஆகி போச்சுன்னா உப்பு இருக்கும், ஆனா நீ தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன் தெரியுமா? பொறாம. அவ எப்படி நீ ஆசீர்வாதமா இருப்ப? நீயும் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படியும் போது நீயோ கடன் கொடுப்பாய். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. அப்போ யோசேப்பு குடும்பமே பராமப்படுது. அந்த மனுஷன் நல்லா இருக்க கூடாது. சொப்பனம் கொடுக்கிறது ஆண்டவர், ஆசீர்வாதம் கொடுக்கிறது ஆண்டவர், பணத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர், செழிப்பு கொடுக்கிற ஒரு ஆண்டவர், வாழ வயதை கொடுக்கிற ஒரு ஆண்டவர், சரீரத்துல சுகத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். உனக்கு ஏன் பொறாம உனக்கு இருக்குமானா ஆசீர்வாதம் தடதான். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. வாசிங்க அதே ஆதியாகமத்துல ஆண்டுடைய வார்த்தை 30ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்கலாம். ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரி மேல பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லைன்னா நான் போய் சாவுன்னு சொல்லி புருஷ முண்டாட்டி சண்டை. அல்லேலூயா. அக்கா தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கினாரு ஒருத்தர். யாரு? யாக்கோபு. ஒருத்திக்கு குழந்தை இருக்குது, மலமலன்னு புத்திர பாக்கியம் கிடக்குது, அது பாட்டு குழந்தை பெத்து போட்டுனே இருக்குது. உன்னத்திக்கு குழந்தை இல்லை. வீட்டுக்காரண்ட போய் சண்டை போடுறான். டேய், எனக்கு மட்டும் நீ குழந்தை பாக்கியம் கொடுக்கலன்னா நான் செத்து போயிடுவேன்டா. சில வாயில இருந்து வர வார்த்தை எல்லாம் ஒரு காரியம் கை கொடுனா செத்து போயிடுவேன். உன் நாவல்ல பிசாசு குடியிருக்கிறான். வீட்டுக்காரர் கூட சண்டை. செத்து போயிடுவேன். ஆவியுடைய மகளா நீ? அவர் ரத்தத்தை சரீரத்தை மானம் பண்ண வந்த மகளா நீ? அவர் ஊழி செய்யற மகளா நீ? உன் வாயில இந்த தீர்க்கதரிசனம் வருது, அது பொய்யா உண்மையா? உன் வாயில சாவு சொல்லி நிக்கிறேன், எப்ப பார்த்தாலும் சாவுன்னு. ஆசீர்வாதத்தை யார் கொடுக்கணும்? ஆண்டவர் தான் கொடுக்கணும். அந்த அம்மா சொல்லுது, நீ எனக்கு பிள்ளை பாக்கியம் தரல, நான் செத்து போயிடுவேன். இன்னைக்கு எத்தனையோ போலி டாக்டருங்க பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அந்த மக கர்ப்பத்துல இந்த கட்டி இருக்குது, அந்த கட்டி இருக்குது, இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொல்லி சொல்லி ஏழைகளை வயிற்றுல அடிச்சு பணத்தை சம்பாரிச்சு கோடி கோடியா மாடிகளை கட்டுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஒரு நாள் சாபம் இருக்கு. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வந்த சுதந்திரம். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தில் பிள்ளை கிறங்காமல் தன் பாலகனம் மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில் எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்த வாக்கு எங்கே? ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க விசுவாசத்துல நிக்கிறது இல்லை. யார் சொன்னாலும் டாக்டர் வர்றது. அவங்க ஒரு லிஸ்ட் கொடுப்பான், இவன் ஒரு லிஸ்ட் கொடுப்பான், அவன் ஒரு லிஸ்ட் கொடுப்பான். நல்ல டாக்டர் எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பரம டாக்டர் உன் கூட தான் இருக்கிறாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பரம டாக்டர், உன்னை படைத்த டாக்டர் உன் கூட தான் இருக்கிறாரு. அவருக்கு தெரியாதா கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுன்னு? இப்ப வீட்டுக்காரர் கூட சண்டை போடுறாங்க அந்த அம்மா. இப்ப பாருங்க, வாசிங்க 30:2. அப்போது யாக்கோபு ராகாலின் மேல கோபம் கண்டு, தேவனல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறாரு, நான் தேவனா? கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் உனக்கு வராததுக்கு காரணம் நான் கிடையாது. நீ அநேகமா சொல்ற,
இந்த சபைக்கு வந்து ஆசீர்வாதமே இல்லை. இந்த ஐயா வேண்டாம் ஞானஸ்தானம் எடுத்து நான் ஆசீர்வாதமே இல்ல. எல்லாரும் அப்படியாகிறாங்க. ஆசீர்வதிக்கிறது யார்? நானா? அங்கிருந்து உத்தரவு வந்தா தானே நான் செய்ய முடியும். யோசுவாரு முகத்தை பாக்குறது நானு, உள்ளத்தை பாக்குறது ஆண்டவரு. சிலர் இங்கிருந்து என்ன பண்ணுவாங்க, தூத்துக்குடி 4 மாவடி மாவட்டத்துக்கு போயிட்டாக்கா கர்த்தர் நாங்க ஆசீர்வதிச்சாரு, ஒரு புடலங்காவும் ஆகாது. ஜீசஸ் கால்ஸ்க்கு போயிட்டு நான் அங்க போயிட்டு முட்டி போட்டு இது பண்ணி ஜெபம் பண்ண கர்த்தர் ஒரு புடலங்காவும் ஆகாது. எல்லா இடத்துலயும் ஆண்டவர் தாங்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற வேலையில நான் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கரத்துக்குள்ள எப்படி இருக்கணுமா, அடங்கி இரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா உன்னை ஆசீர்வதிப்பாரு. அவர் உன்னை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். நிச்சயமா பலிபடுத்து சொல்றேன். நீ ஒரு நாள் நினைச்ச காரியம் கர்த்தர் கை கூட செய்வாரு. சில வயசாகலாம், சில வயசாத்துக்கு முன்னாடி கொடுத்துடலாம், நாளைக்கு கொடுக்கலாம், எப்ப கொடுக்கலாம் அது எனக்கு தெரியாது. ஆவியானவர் சொல்றாரு, கர்த்தர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பாரு. அதுல மாற்று கருத்து இல்லை. அதான் சொல்றாரு, கர்த்தர் தான் உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ அநாத ஆசிரமங்கள்ல தகப்பன் பேரு தெரியாத, தாய் பேரு தெரியாத அநாத பிள்ளைங்க வளருது. இவன் செய்த பாவத்தினால், அவன் செய்த பாவத்தினால் பிள்ளைய பெத்தெடுத்து அநாத ஆசிரமத்துல போட்டுட்டு பத்தினி போல, ஒன்னும் தெரியாதவ போல இந்த பூமியில வாழறவளுக்கு கர்த்தர் கொடுக்கிற தண்டனை. உன்னை பத்தி அவருக்கு தெரியாதா? பொய் சொல்லி ஏமாத்தி அது இதை பண்ணி ஏதோ கல்யாணம் பண்ணி ஆண்டவருடைய கிருபையால அந்த குடும்பத்துல போட்டு வாட்டி வதைக்கிறிய, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாத? நீ என்னென்ன செஞ்சிருக்கிற யோசிச்சுவாரு. கர்த்தர் பார்க்கிறாரு. அவர் ரத்தத்தை சரித்த மானமன்ன வந்த நல்ல வேலையில இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய, உன் கஷ்டம் மாறணும், உன் குறை தீரணும்னா ஒருவர்கிட்ட நீ மண்டிட்டு மன்றாடி பாவரிக்க செய்து உபவாசம் போட்டு தேவனை நோக்கி கூப்பிடு. ஒருவேளை கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்தா இரக்கம் செய்வார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் யாக்கோபு சொல்றாரு, நான் ஆண்டவனா பிள்ளை கொடுக்கிறது ஆண்டவர் கையில் இருக்குது. என்கிட்ட சண்டை போட்டுங்கிற வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி ஆதியாகமம் 4:5 ஒரு வாசிச்சு பாருங்க. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி முகநாடி வேறுபட்டது. அப்போ ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது இன்னொருத்தனுக்கு மனசலிப்பு உண்டாகுது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மென்டாலிட்டி குணாதிசயத்துல நீ வாழவே கூடாது. பிள்ளைகளே, அவர் அன்பு ருசி பார்த்த பிள்ளைகளே, அவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளே, உன் காரியம் சிலது தடப்பட்டு போதுறன்னா உனக்கும் ஆண்டவருக்கும் ஏதோ ஒரு பிரிவினை இருக்குதுன்னு அர்த்தம். சிலர் சொல்லுவாங்க, ஐயா என்னன்னு தெரியல, நானும் பார்க்காத டாக்டரை பார்த்துட்டேன், இந்த பிரச்சனை என்ன விட்டு போல. பார்க்க வேண்டிய டாக்டர் பாத்தியா, பார்க்க வேண்டிய டாக்டர் பாத்தியா, கடன் வாங்கணும்ல, சில லட்சம் சில ஆயிரங்களை கடன் வாங்கணும்ல, உங்ககிட்ட பணம் வந்தது இல்ல, சில சொத்துக்கு வித்த இல்ல, கடன்காரனுக்கு துட்டு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கொடுக்க மாட்டேன்ற. உனக்கு இறக்கப்பட்டவன் வந்து உன் வீட்டாண்டா டெய்லி பார்த்து கேட்டு கிடக்குறான், உனக்கு மனசு இல்ல, கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. இப்ப அந்த காசு கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வேற மாதிரி செலவாயின்னு இருக்குது. டாக்டர் கிட்ட போற, அவங்கிட்ட கேட்கிற பணத்தை குத்துருவேன், அவன் 1 ரூபாய் கூட குறைக்க விட மாட்டான். அவன் கேட்பான், 980 ரூபாய் கொடு, 980 ரூபாய் குத்துட்டு வருவேன். நீ 900 ரூபாய் தான் இதாண்டவர மருந்து ஒண்ணு கட் பண்ணிடுவான். ஆனா
கொடுக்க வேண்டியவங்களுக்கு நீ கொடுக்கறது இல்லை. எப்படி ஆசீர்வதிப்பாரு? எப்படி ஆசீர்வதிப்பாரு? அது போலதான் காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்காததுனால இவன் முகநாடி முதல்ல வேறுபட்டு என்ன பண்றான்? சொந்த சகோதரன், ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டவன், ஆண்டவருக்கு பிரியமான மனுஷனை இவன் கொலை செய்யறான். பிள்ளைகளே, உனக்கு எரிச்சல் இருக்கக்கூடாது, உனக்கு பொறாமை இருக்கக்கூடாது, உள்ளது உள்ள ஒன்றும் வெளி ஒன்றும் சொல்லி உறவாடக்கூடாது, நல்லவர்களை பகைக்க கூடாது. ஆண்டவரை நோக்கி அனுதினமும் உன்னை சுத்திகரித்துக் கொள்ளும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்கிறவராக இருக்கிறார். என் அன்பான தேவ முகநாடு, உனக்கு என்ன வேணும்? சகிப்புத்தன்மை வேணும். ஏதோ கர்த்தர் என்ன நடத்துறார், பரவாயில்ல, ஏதோ ஒரு காரியம் பரவாயில்ல, என்ன புடமிடுகிறார், நான் பொன்னாக விளங்கும்படி யாரை கொண்டோ என்னை கர்த்தர் புடமிடுகிறார். நான் பொன்னா விளங்கும்படி எனக்கு இப்ப தேவை பொறுமையின் அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. என்ன வேணும்? பொறுமை வேணும் ஆண்டவரே. பரவாயில்ல, பொறுமை வேணும் ஆண்டவரே, பொறுமை வேணும். அந்தந்த நேரத்துல பொறுமை வேணும், கிருபை வேணும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை ஒருபோதும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? வெட்கப்படவே விட மாட்டார். கர்த்தருடைய கிருபையினால அன்பான தேவ பிள்ளைகளை வாசித்து பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் வருகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 14:30 ஒருவர் வாசிக்க கேட்கலாம். சொஸ்தமான உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புரிக்கு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. சொஸ்தமான உடம்புக்கு நல்லது. பொறாமை போன் கேன்சர், எலும்புரிக்கு போன் கேன்சர். நீ பொறாமை, சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அது மூஞ்சி வெடியாதுங்க. எப்ப பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்றதுலயே இருக்கும். எப்ப பார்த்தாலும் எதையாவது பொறாம சொல்றதுலயே குறிக்கோளா இருக்கும். ஒருத்தரை பார்த்தோன்னா பழிக்கிறதுலயே குறையா இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய சபைக்கு தான் போவாங்க, ஆனா இன்னும் அவங்களுடைய குணாதிசயம் மாறல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பொறாம உன் ஆசீர்வாதத்தை உரிக்கிடும், பொறாம உன் சரீரத்தை உரிக்கிடும், பொறாம நல்லவங்க உங்க கிட்ட வரமாட்டாங்க. பொறாம உனக்குள் இருக்குமானா தேவ கிருபையினால நீ வியாதியிலே அகப்படுவா என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. வியாதிகளை மாற்றதான் 2000 வருடத்துக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். ஆமென், அல்லேலூயா. திரு ரத்தம் சிந்தி பலியாகி என்னை மீட்டவரே செய்யா. திரு ரத்தம் சிந்தி பலியாகி என்னை மீட்டவரே செய்யா. பாவி என்னை கல்லாமலே அரிகரி தின்றீரையா. பாவி என்னை கல்லாமலே அரிகரிகின்றீரையா. பாவி என்னை மகனாக ஏற்க பலியாடினோ ஐயா. பாவி என்ன மகனாக ஏற்க பலியாடினோ ஐயா. இது ரத்தம் சிந்தே பலியாகி என்னை மீட்டவரே செய்யா. முள்முடி தலையின் மேல் சுமந்தீரே ஐயா, சுகமெல்லாம் ரத்தமையா. முள்முடி தலையின் மேல் சுமந்தீரே ஐயா, சுகமெல்லாம் ரத்தமையா. பூரண அழகுள்ள இந்த திருமோ அழகிழந்ததோ ஐயா. பூரண அழகுள்ள இந்த திருமோ அழகிழந்த
ஐயா. திரு ரத்தம் சிந்தே பலியாகி என்னை மீட்டவரே ஐயா. திரு ரத்தம் சிந்தே பலியாகி என்னை மீட்டவரே ஐயா. பாவி என்றென்னை தள்ளாமலே பரிகரிக்கின்றேரையா. பாவி என்றென்னை தள்ளாமலே பரிகரிக்கின்றேரையா. மாப்பாவி என்ன மகனாக இருக்க பலியாடிரோ ஐயா. மாப்பாவி என்ன மகனாக இருக்க பலியாடிரோ ஐயா. திரு ரத்தம் சிந்தே புரபல சக்கரநாம ரபரதாரணமா புரலதரப சரரகரணா. கைகளில் கால்களில் ஆணிகளையா அசையடி தேரையா. கைகளில் கால்களில் ஆணிகளையா அசையடி தேரையா. காணாத ஆட்டை போல் அலைந்து திரிந்து கண்டுபிடி தீரை ஐயா. என்னை கண்டுபிடிச்சவரே, காணாத ஆட்டை போல் மாறி அலைந்து கண்டுபிடி தீரையா. காணாத ஆட்ட வழி மாறி அலைந்து கண்டுபிடி தீரையா. திரு ரத்தம் சிந்தே பலியாகி என்னை மீட்டவரே ஐயா. திரு ரத்தம் சிந்தே பலியாகி என்னை மீட்டவரே ஐயா. தேவ பிள்ளைகளே, பொறாமையோ எலும்புரி போன் கேன்சர் இல்ல இருக்கும். அதுவும் ஆண்டவருடைய பிள்ளையாகி உனக்கு அது அறவே இருக்கக்கூடாது. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்க. 17ம் 18ம் ஒரு வாசிக்கலாம். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடி இருக்கையில அவர்களை நோக்கி, எவனை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவோ என்று கேட்டாங்க. அல்லேலூயா. பொறாமையினால யாரை காட்டி கொடுக்கிறாங்க? நீதிமான காட்டி கொடுக்கிறாங்க. பொறாமை உனக்கு உன் உள்ளத்துக்கு ஏற்றபடி இல்ல அப்படின்னா நல்லவங்க கூட உனக்கு கெட்டவங்களா தான் தெரியும். உன் மனசுக்கு பிடிக்காதபடி ஒரு மனிதனுடைய முகத்தை நீ, ஒரு மகளுடைய முகத்தை நீ பார்த்தினா நல்லவங்களோ கூட கெட்டவங்களாதான் நீ சாட்சி சொல்லுவ. அதுபோல பொறாமையினால் தேவ பிள்ளைகளே அவரை ஒப்பு கொடுத்தாள் என்று பிலாத்து அறிகிறார். அந்த ராஜா பொறாமை. இன்னைக்கு எத்தனையோ பேர் உள்ளத்துல பொறாமை எண்ணம். ஐயோ இவன் நல்லாகிறாரு, ஐயோ இவன் நல்லாகிறானு, ஐயோயோ உயர்த்திட்டால, நீக்குத்தான் சர்ச்சைக்கு போற, நீக்குத்தான் ஜெபம் பண்ற. உங்க வீட்டுக்காரர் சொல்லுவான், நீ இவ்வளவு நல்லா ஜெபம் பண்ற, ஒண்ணுமே நடக்கலையடி அப்படின்னு. இல்ல 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 தேவ பிள்ளைகளே, அவர் ரத்தத்தை சரித்து மானமண்ண வந்த அன்பு தேவ பிள்ளைகளை வாசிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல கர்த்தருடைய கிருபையினால் கடைசியா வாசித்து தேவனுக்கு முன்பாக கடந்து போவோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லவர். 13 4 முதல் 7 வரை வாசிக்கலாம். அன்பு நீடிய சாந்தமோ தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை,
அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சாதிக்கும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்திலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு, அன்பு யாருடைய அன்பு? இயேசுவின் அன்பு உனக்குள் இருக்குமானால், கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்லுகிறார், அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அன்பு, அன்பு தேவனுடைய கிருபை சாந்தம் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. நீ அன்பா இல்லைன்னா நிச்சயமா பொறாமை உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை கண்களை மூடி தேவ சமூகத்துல ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய். கர்த்தருடைய கிருபை அன்பு. அல்லேலூயா. அபாலாதாரானா கந்தை அணிந்து நிந்தை சுமந்து கல்லர் நடுவில் தொங்கி நீ. எல்லாம் முழங்கால் படிடுவோம் தேவ சமூகத்துல. ஒருவேளை நமக்குள்ள தீய சக்தி ஒருவன் எதாயிலும் விதைத்திருந்தா, ஆண்டவரே என்னை ஒரு விசையாய் மன்னித்து உன் அன்பை எனக்குள்ளே கர்த்தர் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு விசை எல்லாரும் ஆமென் ஆமென் ஆமென். கந்தை அணிந்து நிந்தை சுமந்து கல்லர் நடுவில் தொங்கினே. தாகம் தாகம் என்று உரைத்து என் தாகம் தீர்த்தீரையா. தாகம் தாகம் என்று கதறி 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 என் தாகம் தீர்த்தீரையா. காணாத ஆட்டை போல் பலி மாறி திரிந்து கண்டு விடுதீரையா. காணாத ஆட்டை போல் பலி மாறி அலைந்து கண்டு விடுதீரையா. தாகம் தாகம் என்று கதறி காணாதாட்டை போல் காணாதாட்டை போல் அலைந்து விழுதீரையா. காணா
உரபாலா ஷரலா காணாத ஆட்டம் போல ஓராலா ஷபாலாதாரா ஓரானா மாறாலாதாரானா காணாத ஆட்டம் போ அலைந்தே திரிந்து ஷபாலாதாரா கிருபை நிறைந்த நல்ல தெய்வம் நீயோ கடன் கொடுப்பா. கர்த்தர்தான் சகலத்தில் கொடுக்க வேண்டும். அன்பு சகலத்தில் சகிக்கும். அன்பு சகலத்தில் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு ஊழியம் செய்கிற மகனே அன்பு இருக்கா? சகிப்பு தன்மை இருக்கா? ஊழியம் செய்கிற மகளே, விசுவாச பிள்ளைய, இன்னை வாழ்ந்திருக்கிற மகளே, வாழ்ந்திருக்கிற மகனே, சுகம் பெற்ற மகனே, அன்பு இருக்கா? அன்பு இருக்கா? காணாத ஆட்டை போல் நீ அலைந்தே திரிந்தார். உன்னை கண்டு பிடித்தாரல்லோ மகனே, நீ காணாத ஆட்டை போல் அலைந்தே திரிந்தார். அவர் கண்டு பிடித்தாரே, உன்னை கண்டு பிடித்தாரே. திரு ரத்தம் சிந்தே பலியாகி என்னை. அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை போடாது. அன்பு இருமாப்பா இராது. அன்பு கர்த்தருடைய கிருபையினால் குறை உள்ளதில் மேன்மையிடாமல், மேன்மை உள்ளதை குறையில்லாமல் தேவனை சார்ந்திருக்கும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு சகலத்தையும் நேசிக்கிற நல்ல பிதா, இன்று சகலத்தை அலங்கரித்து அலங்கார வாசல் தேவாலயத்தில் நீ ஆசீர்வாடினதுக்காக ஸ்தோத்திரம். மகிமையெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கட்டும். தேவையெல்லாம் சந்திங்க. ஒரு பாதம் ஒருவர் கழிவு. உன் நீதி நியாயங்களை நிறைவேற்ற இருக்கிறோம். கூட இருந்து நடத்த ஆசை. ரத்தத்தில் சர்ரித்து எங்களுக்கு தொட்டு கொடுக்கிற எடுக்கிற எங்களுக்கு பங்கு கூடும். தாட்டுகிற தரைமட்டம் ஆசிரியர் இயேசு கிறிஸ்து நான் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாத. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நியாய் இன்று என்றும் சாகாலங்கள் சொல்வதுதான். கர்த்தபலியாடும் கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோதர கதை நம்ம நடத்துவாரா ஒரு வார்த்தை. ஆமென், ஆமென்.